ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 16 தான் பார்க்க போகிறோம். ஃபேப்ரிக் ஃப்ளார் மேக்கிங், பேபி ட்ரெஸ்ஸில் வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட், ஹேர் பவுலெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபேப்ரிக் ஃப்ளார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இப்போவே லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. 16 கிளாஸ் போயிட்டு நம்ம இனி எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களோட எல்லா டவுட்ஸுக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேப்ரிக் ஃப்ளார் நெட் கிளாத்தில் தான் செய்ய போகிறோம். இது எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருந்து. ஒரு பொண்ணுக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணக்கு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு எட்ஜிலேருந்து 4 இன்ச் நான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். டாப்பு, பாட்டம், சைடு எல்லா இடத்துலையும் 4 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கேன். நான் இதில் 2 ஃப்ளார் செய்கிறதுக்காக 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 இன்ச் 4 இன்ச் மொத்தம் 8 இன்ச் கிளாத் இருந்துச்சு, அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறோம். 2 ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்ல பக்கம் வெளியே இருக்கிற மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறோம். 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் பற்றி நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கிளாத் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அது எல்லாருக்குமே ரொம்ப டவுட்டு. ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க. நான் ஃபாஸ்ட்டாக சொன்னதுனால உங்களுக்கு புரியலை. திரும்ப கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. நான் அதை இப்போ டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். நைட்டி பிட்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 மீட்டர் பிட்டாக தான் கடையில் இருக்கும். அந்த 3 மீட்டர் பிட்டில் 2 பீஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. 3 மீட்டர் 3 மீட்டர் அந்த மாதிரி 2 பீஸ் வாங்கிக்கோங்க. இப்போ இதை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸில், ஈக்குவல் சைஸஸில் ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதே 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் தான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். கொஞ்சமாக எடுத்து ஃப்ரண்ட் சைடு வைக்கிறேன். ஏற்கனவே நம்ம வீடியோவில் இப்படி ப்ளீட்ஸ் வச்சு பில்லோ கவர் நம்ம மேக் பண்ணோம். என்னால் உங்களுக்கு நல்லாவே புரியும். அதுக்கப்புறமா இன்னொரு கிளாத்தும் வாங்க சொல்லியிருந்தேன். ப்ளவுஸ் பிட் சில கடையில் 80 பாயிண்ட் 90 பாயிண்ட்லேயும் இருக்கும், 1 மீட்டராகவும் இருக்கும். அப்படி இருக்கிறதுல ஒரு 2 பிட் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக 1 மீட்டர்னு இருக்கும். அதில் 2 பிட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இனி ட்ரவுசர், ஜட்டி, அதுக்கப்புறமா பெட்டிக்கோடு, சின்ன பிள்ளைங்க ஃப்ராக்கு அதெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டால் வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் அகலம் இருக்கிற எலாஸ்டிக் 1 மீட்ரு வாங்கிக்கோங்க. 1 இன்ச் அகலம் இருக்கிற எலாஸ்டிக் 1 மீட்ரு வாங்கிக்கோங்க. குட்டியாக எலாஸ்டிக் நான் உங்களுக்கு வீடியோவிலே காமிச்சிருப்பேன். அந்த எலாஸ்டிக் ஒரு 2 மீட்டர் கிட்ட வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக கூட வாங்கிக்கலாம். இது மினிமம் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். கூடவே ஒரு ஃபேப்ரிக் க்ளூ வாங்கிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூன்னு கேட்டாலே அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம ரீத்து அதிலெல்லாம் குட்டி ஃப்ளாரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ரன்னிங் ஸ்டிச் தான் போட போகிறோம். ப்ளீட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கிளாத்தில் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் முன்னால் போட்டு அதே ஸ்டிச்சுக்கு மேலே ரன்னிங் ஸ்டிச் போடுறோம். எல்லாருக்குமே ரன்னிங் ஸ்டிச் நல்லாவே தெரியும். நம்ம செகண்ட் கிளாஸில் ஹெம்மிங் அண்ட் ரன்னிங் ஸ்டிச் தான் பார்த்தோம். கீழேருந்து ஊசியை மேலே எடுத்து மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்ம பண்ண போகிறோம். ஃபுல்லுமே நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம்.
எண்டிங் வரைக்கும் நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நாட் போட்டு எடுக்கணும். ஃப்ளார் ரெடி ஆயிரும். இப்போது எண்டிங்கில் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த த்ரெட்டையும் எண்டிங்கில் இருக்கிற அந்த த்ரெட்டையும் 2 த்ரெட்டையுமே சேர்த்து க்ராஸாக நம்ம வச்சுக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு லூப்பு ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்குள்ளால் ஒரு கீழே இருக்கிற த்ரெட்டை மேலே கொண்டு வந்து லூப்புக்கு போட்டு வெளியே எடுத்துட்டு நம்ம டைட் பண்ணோன்னா டைட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு 3-4 நேரம் நார்மலாக நம்ம போடுற அந்த நாட்டு தான் இது. எல்லாருக்குமே நல்லா தெரியும். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ளார் ரெடி ஆகிட்டு, இந்த ஃப்ளாரில் சென்டரில் நம்ம ஏதாவது ஸ்டோனு அல்லது பட்டன் அல்லது ஏதாவது குட்டி ஃப்ளார் மாதிரி வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, நான் சாட்டின் ரிப்பனில் பண்ண ஃப்ளார் தான் இது. அதுக்கப்புறமா சாட்டின் ரிப்பனும் உங்கள்கிட்ட வாங்க சொல்லியிருந்தேன். ஒரு 1 இன்ச் அகலம் இருக்கிற சாட்டின் ரிப்பன் ஒன்று வாங்கிக்கோங்க. 1/2 இன்ச் சாட்டின் ரிப்பன் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு சாரீ ஃபால்ஸும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த சாரீக்கு வைக்கணுமோ வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம சாரீ ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு கிளாஸில் நம்ம பார்ப்போம். மோஸ்ட்டாக நம்ம சாட்டர்டே லீவு தான் விட்டுட்ருந்தோம். இந்த வாரத்தில் உங்களுக்கு கிளாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால சாட்டர்டேயும் நான் சாரீ ஃபால்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே பண்ண அதே ஃப்ளார் தான். அந்த நாட்டை மட்டும் ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் இருக்கிற அந்த த்ரெட்டை எடுத்து கிராஸ் மாதிரி வச்சுட்டேன். கீழே இருக்கிற த்ரெட்டை லூப் வெளியே எடுத்து மேலே எடுக்கிறேன். இப்போ டைட் பண்ண போகிறேன். அவ்வளோந்தான். இதே மாதிரி ஒரு 3 or 4 நாட் நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டோட எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கலாம். ஒரு 4 நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஃப்ளார் ரெடி ஆகிட்டு, இப்போது காட்டன் கிளாத்தில் எப்படி ஃப்ளார் மேக் பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம். காட்டன் கிளாத்தில் 2.5 இன்ச் அகலத்தில் நான் பண்ணிகிட்ருக்கேன். நெட் கிளாத்தில் நம்ம 4 இன்ச் அகலத்தில் பண்ணோம். அதோட ஹைட்டு நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோன்னா, நான் 30 இன்ச்சு ஹைட் எடுத்திருந்தேன். நம்ம 60 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, ஃப்ளார் நல்லா பெருசாக வேணும்னா அதிகமாக எடுத்துக்கலாம். 10 இன்ச் 20 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதில் 2.5 இன்ச் அகலத்தில் நம்ம எடுத்திருக்கோம். இதில் ஃப்ளார் பண்ணும்போது நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணணும். நெட் கிளாத்தில் நல்ல பக்கம் வெளியே இருக்கிற மாதிரி நம்ம பண்ணோம். இதில் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணுறோம். ஏன்னா நம்ம காட்டன் கிளாத்தில் பண்ணும்போது அதை திருப்பி எடுப்போம். நெட் கிளாத்தில் நம்ம திருப்பி எடுக்கலை, பார்த்துக்கோங்க. தென்னை மரம் இலையில் இருக்கிற அந்த குச்சியை வச்சு நான் திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஹேர் பேண்ட் மேக் பண்ணுற வீடியோவில் இந்த மாதிரி தான் எடுத்திருந்தோம். இந்த மாதிரி எடுத்து அதுக்குள்ளால எலாஸ்டிக் போட்டு எடுத்தோம். சேம் ப்ரொசீஜர் தான், பார்த்துக்கோங்க. இப்போது 2 எட்ஜில் இதில் 2 ஃப்ளார் ரெடி பண்ணலாம். ஏன்னா இதில் என்கிட்ட லென்த்து 14 இன்ச் இருக்குது. ஒரு ஃப்ளாருக்கு 7 இன்ச் எனக்கு போதும். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். 2.5 இன்ச் அகலம் எடுத்திங்கன்னா 7 இன்ச் உயரம் எடுத்துக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறத கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 ஃப்ளாருக்காக 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இதுலேயுமே அதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச் தான் போட போகிறோம். அதுக்கு முன்னால் 2 சைடுமே ஓப்பனில் இருக்குது. அந்த 2 சைடுமே க்ளோஸ் பண்ணணும். லைட்டாக நம்ம கையால் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள்ளே தள்ளி விட்டு அந்த பிசுரெல்லாம் உள்ளே போக மாதிரி வச்சுட்டு மிஷினில் ஸ்டிச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்டிச் பண்ணல, நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி 1/4 இன்ச் உள்ளே தள்ளி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி ரன்னிங் ஸ்டிச் தான் போட போகிறோம். ரன்னிங் ஸ்டிச் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே ஆல்டர்னேட்டிவாக நம்ம பண்ணணும்.
சேம் டிஸ்டன்ஸில் நம்ம பண்ணணும். அப்போ தான் ஃப்ளார் பார்க்குறதுக்கு பெட்டல்ஸ்லாம் ஈக்குவலாக இருந்த மாதிரி தெரியும். இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கிற த்ரெட்டையும் எண்டிங்கில் இருக்கிற த்ரெட்டையும் ஏற்கனவே நாட் போட்ட மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். 3 or 4 டைம்ஸ் நாட் போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான ஃப்ளார் ரெடி ஆகிட்டு, நம்ம ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் கிளாத்து ஓப்பனாக இருக்கும். அந்த கிளாத்தை மட்டும் நம்ம ஏற்கனவே ஹேர் பேண்டு பண்ணும்போது எப்படி க்ளோஸ் பண்ணமோ அதே போல் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைட்லேருந்து நம்ம ஊசியை குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு சைடில் குத்தி எடுக்கிறோம். கீழேருந்து ஒரு சைடு எடுத்தோம்னா மேலேருந்து இன்னொரு சைட்லேருந்து கீழே கொண்டு போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். எண்டிங் வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா ஃபுல்லும் க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா கீழ்ப்பக்கமாக கொண்டு போய் நாட் போட்டு எடுத்துக்கலாம். அழகான காட்டன் ஃபேப்ரிக் ஃப்ளார் நம்மளுக்கு கிடச்சிட்டு, இந்த ஃப்ளாரை நம்ம குட்டி பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணலாம். ஒரு 3 ஃப்ளார்ஸ் நம்ம செய்துட்டு அதை பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இதில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஸ்டோன் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேப்ரிக் க்ளூவும் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்க்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். கடையில் நூல் வாங்குகிற அதே கடையில் நீங்கள் கேட்டால் போதும். ஃபேப்ரிக் க்ளூ தாங்கன்னு கேட்டால் அவங்க கொடுத்துருவாங்க. கூட ஒரு சாரீ ஃபால்ஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அதுதான் பண்ண ஃபைனலாக நம்ம என்னென்ன பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணோங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. செகண்டு ஜிப்பு வாங்கிக்கோங்க. பெரிய ஜிப்பில் ஒரு 2, ஃப்ராக்குக்கு வைக்கிற ஜிப் 2, டவுசர் பேண்ட்டு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுற ஜிப் 2 வாங்கிக்கோங்க. நம்ம குட்டி பிள்ளைங்க ஃப்ராக் தான் வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா சாரீ ஃபால்ஸ் வாங்கிக்கோங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா ஃபேப்ரிக் கிளாத் வாங்கிக்கோங்க. 1 மீட்டர் இருக்கிற ப்ளவுஸ் பீட் 2 வாங்கிக்கோங்க. 3 மீட்டர்ஸ் இருக்கிற நைட்டி பீட் 2 பீசஸ் வாங்கிக்கோங்க. அடுத்தது எலாஸ்டிக். ஒரு 1/2 இன்ச் அகலம் இருக்கிறது 1 மீட்டர், 1 இன்ச் அகலம் இருக்கிறது 1 மீட்டர், அதை விட சின்னது எல்லாத்த விட சின்னது ஒரு 2 மீட்டர் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சாட்டின் ரிப்பனும் 1/2 இன்ச்சில் 1, 1 இன்ச்சில் 1 வாங்கிக்கோங்க. ஃபைனலாக 16th கிளாஸோட அசைன்மெண்ட்டை பார்த்துடலாம். காட்டன் கிளாத்தில் நம்ம ரெடி பண்ணுற அந்த ஃபேப்ரிக் ஃப்ளாரை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.